செல்லம், அம்மா உனக்கு என்ன சொல்லுவாங்க? நல்லவனா இருக்கணும், எல்லார்கிட்டயும் அன்பாக பேசணும்னு சொல்வாங்கங்க. செல்லம், ஒரு அறிவுரை சொல்லுங்களேன். முடியாது என்று கைவிடாதீர்கள், முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக முடியும். அம்மா பற்றி கவிதை சொல்லுங்க. என் முகம் பார்க்கும் முன்பு, என் குரல் கேட்கும் முன்பு, என் குணம் அறியும் முன்பு என்னை நேசித்த ஒரு இதயம் அம்மா. அம்மா பற்றி சொல்லுங்க செல்லம். நம்ம கஷ்டப்படும் போதும் அழும்போதும் கூடவே இருந்து ஆறுதல் சொல்றது அம்மா மட்டும்தான். அம்மா பற்றி கவிதை சொல்லுங்க. கோடி உறவு அருகில் இருந்தாலும் உன்னை மிஞ்சிய உறவேதும் உலகில் இல்லை அம்மா. செல்லம், ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேனுங்க, அதுக்கு போய் அம்மா துரத்திட்டு வராங்க. அப்படி துரத்திட்டு வர அளவுக்கு என்ன பண்ணீங்க? அது வந்துங்க, வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாகி நல்ல பெரு எடுக்கிறதுக்கு பதிலா பிறந்தப்பவே நல்ல பெரு வச்ச என்னமான்னு கேட்டுங்க. செல்லம், ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்க. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டா எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடாமுயற்சியா. வீட்ல கரண்ட் போச்சுன்னா என்ன பண்ணுவ? பக்கத்து வீட்லயும் போச்சான்னு பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். செல்லம், ஒரு தத்துவம் சொல்லுங்க. துணியாத வர வாழ்க்கை பயங்காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். செல்லம், இந்த பிங்க் கலர் புடவையை யாருக்கு கொடுக்க போறீங்க? அம்மாக்கு தாங்க பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறேங்கங்க. அம்மா இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா சந்தோஷம்தான் என் சந்தோஷங்கங்க. அப்பா உன்னை எப்படி அழைப்பாரு? அவரோட குரல்ல என் தங்க குட்டின்னு கூப்பிட்டா என் ஹார்ட் முழுசும் மெல்ட் ஆயிடுங்க. அம்மா பற்றி கவிதை சொல்லுங்க செல்லம். கண்ணை திறந்த முதல் நொடியிலே நான் பார்த்த முதல் முகம் அம்மா. செல்லம், இன்னைக்கு என்ன சேட்டை பண்ணிக்க? அம்மா என்கிட்ட வானவில் தெரியுது பார்க்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டாங்கங்க. சூப்பருங்க, போய் பாத்தீங்களா? ஆமாங்க, ஆர்வமாய் போய் பார்த்தனுங்க. அப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சுங்க. அதான பார்த்தேன், இன்னும் வரலையேன்னு. ஆமாங்க, வானம் மட்டும் இருக்கு, வில்ல எங்கம்மா காணும்னு கேட்டேங்க. அம்மாக்கு அழகான கவிதை சொல்லுங்க. தன்னலம் விரும்பி வாழும் உலகில் என் நலம் விரும்பி வாழும் ஓர் உயிர் நீங்கள் தான் அம்மா. பட்டுக்குட்டி, ஏன் ஓடி வரீங்க? விட்டிருந்தா எங்க அம்மா என்ன பருப்பு கடையிற மாதிரி கடைஞ்சிருப்பாங்கங்க. இன்னைக்கு என்ன சேட்டை பண்ணீங்க? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்க? நான் எந்த உதவி பண்ணாலும் பிரச்சனையிலேயே முடியுதுங்க. அப்படி என்ன உதவி பண்ணீங்க? அம்மாக்கு சாம்பார் வைக்க ஹெல்ப் பண்ணலான்னு கிச்சனுக்குள்ள போனாங்க. சாம்பார் வச்சிங்களா? அதுல தாங்க ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு எனக்கு. அதுல என்னங்க குழப்பம்? சாம்பாருக்கு மல்லிப்பொடி போடுறதா மிளகா பொடி போடுறதான்னு ஒரே குழப்பங்க. நீங்க என்ன பொடி போட்டீங்க? நான் கொஞ்சம் கலக்கலா இருக்கட்டும் கலர் பொடி போட்டுட்டேங்க. அதுக்கு போய் அம்மா என்ன துரத்திட்டு வராங்கங்க. செல்லம், ஒரு தத்துவம் சொல்லுங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியா வாழுங்கள், ஏனென்றால் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை. செல்லம், இன்னைக்கு யாரோட பர்த்டே தெரியுமா? தெரியும், என் சூப்பர் ஹீரோ அப்பா பர்த்டே. செல்லம், உலகத்துல பெரிய சக்தி என்னன்னு தெரியுமா? இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்லைங்க. செல்லம், வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன பண்ணணும்? வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒன்னு படிக்கணும், இன்னொன்னு உழைக்கணும். என்னாச்சு செல்லம், இப்படி ஓடுற? அம்மா வர்றாங்க, காய்கறி சாப்பிட சொல்றாங்க. அது நல்லது இல்லையா? ஏன் ஓடுற? அது நல்லதுதான், ஆனா அந்த கீரை தான் பிரச்சனை. என்னாச்சு செல்லம், இப்படி ஏன் ஓடுற? அம்மா வர்றாங்க, என்னைய காய்கறி சாப்பிட சொல்றாங்க. செல்லம், கராத்தே உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? பணிவு வேண்டும் ஆனா கோழைத்தனம் கூடாது, துணிவு வேண்டும் ஆனா தலைக்கணம் கூடாது, அதுதான் உண்மையா வீரம். அப்பா உன்னை எப்படி அழைப்பாரு? அவரோட குரல்ல என் தங்க குட்டின்னு கூப்பிட்டா என் இதயம் முழுசும் மெல்ட் ஆயிடுங்க. செல்லம், வெற்றிக்கும் தோல்விக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு. வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான். ஜனாங்குனி, ஏன் இப்படி யோசிக்கிட்டே ஓடி வரீங்க?
என்னையா ஆண்டவன் மூட்டை அறிவா படைச்சான்னு தெரியலைங்க. அச்சச்சோ, அப்படி என்ன நடந்துச்சுங்க? அம்மா கருவாடு வாங்கினாங்கங்க. நான் அம்மாட்ட கருவாடு எப்படி செய்றாங்கன்னு கேட்டேனுங்க. சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்க ஒரே வழி, எங்க உங்களுக்கு மரியாதை குறையுதோ அங்கிருந்து அமைதியாய் விலகி விடுங்கள். பா பா பா. That's right. You like the microphone. ககா. அப்பா பத்தி சொல்லுங்கள். அப்பா கை கொடுத்து நடந்தால் வரும் தைரியம் வேறெங்கும் கிடைக்காது. லவ் யூ அப்பா. மாவடு. இன்னைக்கு என்ன ஓட்ட பந்தயங்க? அம்மா பக்கத்து வீட்டில் மாவில கேட்டு வர சொன்னாங்கங்க. நானும் குடுகுடுன்னு ஓடணுங்க. மாவில கேட்டு வந்தீங்களா? ஆமாங்க, கேட்டு வந்து அம்மாட்ட கிலோ 50 ரூபான்னு சொன்னானுங்க. அப்புறம் என்னாச்சுங்க? அம்மா என்னை மேலே கீழே பார்த்துட்டு உன்னால முடிஞ்சதை செஞ்சுட்ட செல்லம்னு சொன்னாங்கங்க. அச்சச்சோ, எங்க அப்படி சொன்னாங்களே? அம்மா கேட்க சொன்னது மாமரத்து இலைங்க, நான் கேட்டது இட்லி மாவு விலைங்க. எங்க போறீங்க சிவா? இவ்வளவு சந்தோஷமா? மெரினா பீச் பார்க்க போறேன். அதுதான் ஆசியாவிலே 2வது நீளமான கடற்கரைங்க. வந்தாச்சு மெரினா பீச். எப்படி இருக்கு கடல்? வாவ், பெரிய கடலுங்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. சிவா, இந்த கடலை பார்த்து ஒரு தத்துவம் சொல்லுங்க. வாழ்க்கை கடல் மாதிரிங்க, ஆழம் இருக்கும் ஆனா அழகும் இருக்கும். நான் ஒன்னு சொல்லட்டுமா? வாழ போறது ஒரு முறை தான். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி யாராலும் வாழ முடியாது. சரியாங்க? செல்லம், ஒரு தத்துவம் சொல்லுங்க. கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்ம வாழ வைக்காது. தைரியமும் நம்பிக்கையும் தான் நம்ம வாழ வைக்கும். அம்மா பற்றி சொல்லுங்க. அம்மா கண்ணுல தெரியிற பாசம் உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. சிவா, இப்ப என்ன பண்ற? எக்ஸாமுக்கு படிக்கிறேன். படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாதான் என் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி தருவாங்க. செல்லம், ஒரு தத்துவம் சொல்லுங்க. நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே, செய்து முடிக்க வேண்டும் என்பதுல மட்டும் கவனமாயிரு. செல்லம், வாழ்க்கை பற்றி ஒரு தத்துவம் சொல்லுங்க. என்னவெல்லாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடைசியில் குழந்தையாவே இருந்திருக்கலாம்ன்ற ஏக்கத்தில் முடிகிறது வாழ்க்கை. அம்மா பற்றி கவிதை சொல்லுங்க. பட்டினியா இருந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள். பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பவள் அம்மா. அம்மா நம்மளை பாதுகாக்க தினமும் உழைக்கிறாங்க. அப்பா அம்மா பற்றி கவிதை சொல்லுங்க. அம்மாவோட சிரிப்பு எனக்கு சொர்க்கம், அப்பாவோட நிழல் எனக்கு பாதுகாப்பு. மழை நாள்ல சின்ன பிள்ளைங்கள் என்ன செய்யணும்? வீட்ல சேஃபா இருக்கணும். மழை நாள்ல சின்ன பிள்ளைங்கள் என்ன செய்யணும்? வீட்ல சேஃபா இருக்கணும். அப்ப மின்னல் வந்தா என்ன செய்யணும் செல்லம்? ஜன்னல் திறக்காம இருங்க, மின்னல் வந்தா பயம். அடடா, இடி வந்தாச்சு செல்லம். பயமா? பயம் இல்ல, நான் கிளாப் பண்ணுவேன், இடி பயந்து ஓடிடும். மழையில நினைச்சா என்ன ஆகும்? மழை அழகுதான், ஆனா மழையில் நினைச்சா கூட சளி, இருமல், காய்ச்சல் போன்ற நோயும் வரும். அப்ப என்ன செய்யணும்? மழையில நனையாம வீட்ல சேஃபா ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்க. பட்டுக்குட்டி, இங்க என்ன பண்றீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, அப்பாவோட பெயரை எழுதி ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சேங்க. செல்லம், என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கு பார்த்துக்கலான்னு மக்கள் தள்ளி போடாத ஒரே வேலை ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதாங்க. அம்மா, நான் காய்கறி வாங்க போறேன். வேற ஏதாச்சும் வாங்கணுமா? சீக்கிரம் சொல்லு அம்மா. அம்மா பத்தி ஒரு கவிதை சொல்லுங்கள் செல்லம். நாம் பிறக்கும் வரை கருவில் பாதுகாத்தவள், பிறந்த பின் கன்னிமைகளாய் பாதுகாப்பவள் நம் அம்மா. என் அம்மா அப்பா தான் எனக்கு உலகம். அவர்களோட சிரிப்பு தான் எனக்கு சந்தோஷம். அவர்களோட அன்பு தான் எனக்கு வாழ்க்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.